புஷ்பா, கண்மணிக்காக நீ இவ்வளோ செய்கிற. வேற யாரா இருந்தாலும் இப்படி செய்ய மாட்டாங்க புஷ்பா. உன் மனசை புரிஞ்சுக்காம ரொம்ப காயப்படுத்திட்டேன். சாரி புஷ்பா. விடுங்க, பரவாயில்ல. நான் என்ன நீங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணா? நம்ம வாழ்க்கை ஆரம்பத்துல அப்படி இப்படின்னு தான் போகும். கண்டிப்பா நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். இந்த நல்ல நாள் அதுவும் நடந்துருச்சு. ஏன்னு தெரியுமா, கண்மணி அக்கா தான் தெய்வமா இருந்து இதெல்லாம் நடத்துறாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா ராகவ இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துருவான் போல இருக்கே. சேர்ந்து வாழட்டும் வள்ளி. அப்பதானே வாழ்க்கையில அவனுக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும். சொல்லுங்க அமீர். மேடம், இன்னும் half an hourல மினிஸ்டர் வந்துருவாரு. அமீர் என்ன சொல்றீங்க? அவர் தான் 2 ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணணும்னு சொன்னாரே, லேட் ஆகும்னு சொன்னாங்களே. அது ஏதோ ஒரு பிரச்சனைனால கேன்சல் ஆயிடுச்சமா மேடம். அதனால அட்வான்ஸாவே இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்போ வரீங்க மேடம்? நீங்க இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். அமீர், நான் வந்துட்டே இருக்கேன். நான் சீக்கிரம் வந்துருவேன். ஓகே மேடம். என்னாச்சு? டேய், மினிஸ்டர் வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்கல்ல, இப்ப சொன்ன டைமை விட அட்வான்ஸ்டா வந்துட்டு இருக்கறதா சொல்றாங்கடா. என்னடா மாறா பண்றது? அங்கேயும் நான் வரேன்னு சொல்லிட்டேன், இங்கே இப்ப பூஜை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்ன நீ எப்பவும் போல கலெக்டர் ஆபீஸ்க்கு போற மாதிரி பக்காவா ரெடி ஆயிட்டு வா. ஏய், என்ன மாறா, எப்படி? மத்த நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெடியாவு போ. டேய், எப்படிடா மாறா? ஓ, நான் பாத்துக்கிறேன், போ போ.